வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி தாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு. இது நான் வீட்டிலே வறுத்து நுணுக்குனது. இது எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இது உங்களுக்கு வீட்டில் செஞ்ச பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கிடைக்கிற மசாலாவே யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் மல்லி, 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூனு. தாளிக்கிறதுக்கு 4 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 1 மராட்டி மொக்கு, ஜாதி பத்திரி கொஞ்சம், 2 பிரிஞ்சி லீஃப். பெரிய வெங்காயம் எனக்கு ரொம்ப பெருசாக கிடைக்கலங்க, சின்னதாக தான் கிடச்சிச்சு. அதை நீங்கள் நல்ல பெரிய பல்லாரியாக இருந்தால் 3 இது போதும். என்கிட்ட குட்டியாக இருந்ததுனால நான் ஒரு 10 திட்ட வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. 2 பச்சை மிளகா வகுந்து வச்சுருக்கேன். புதினா மல்லி தழை. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ அரிசியை இப்போ நம்ம நல்லா அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 கிலோ அரிசி இதால் 1/2 கப்பு இருக்குது. நம்ம இதை தண்ணி அளக்கிறதுக்கு நம்ம இதை மெஷர் பண்ணி வச்சுக்குவோம். மட்டன் பிரியாணி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். நல்லா தாளிச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ நம்ம பச்சை மிளகா தக்காளி எல்லாம் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இதில் சேர்த்துடலாம். ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துருவோம். இது கூட தயிரை சேர்த்துடலாம். இப்போ மட்டனை சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக. இந்த மட்டன் பிரியாணிக்கே இந்த மசாலா தாங்க ரொம்ப டேஸ்ட்டு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே ரெடி பண்ணி போடுங்க. நான் கூடிய சீக்கிரமே இந்த மட்டன் மசாலா வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இது கூட இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சுட்டு அப்புறமா அரிசியை சேர்க்கலாம். அது கூடவே புதினா மல்லி தழையும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் அதை வீடியோவில் காமிக்க விட்டுட்டேன். உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க.
கறி நல்லா 3 விசில் வச்சு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்து இன்னும் 2 விசில் வச்சுக்கலாம். நம்ம இந்த மசாலா கூட ஃபஸ்ட்டு கறி வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்க புதினா மல்லித்தலையும் அது கூட சேர்த்துருவோம். இப்போ நம்ம 1/2 கப் அரிசி இருந்துச்சு, அதான 1/2 கப்புக்கு இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். 1க்கு 2 கப்பு தண்ணி வைக்கணும். நான் இப்போ இதால் இந்த கிண்ணத்தால் 3/4 கிண்ணம் தண்ணி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போதும் தண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்ப தண்ணி வச்சிட வேண்டாம். 1க்கு 2ங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சிடலாம். சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதை வந்து இப்போ எல்லாத்தையும் ஒத்துமையாக கலக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளேசனில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் நெய் முந்திரி பருப்பு எவ்வளோ வேணுமாலும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.